சிலருக்கு அடிக்கடி கண்கள் துடித்துக் கொண்டே இருக்கும். இந்த கண் துடிப்பு பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, அதன் காரணங்கள் மற்றும் தடுக்கும் வழிமுறைகளைப் பற்றி இங்கே பார்க்கலாம். மன அழுத்தம், அதிக அளவு காஃபைன் சேர்த்தல், தூக்கம் கெடுதல் அல்லது போதுமான தூக்கமின்மை போன்றவை கண் துடிப்புக்கு காரணம் ஆகும். மது அருந்துதல், பிரகாசமான விளக்கு வெளிச்சம், அதிக உடலுழைப்பு, புகைப்பிடித்தல், தலை சுற்றுவது போன்ற உணர்வு, மருந்துகள் சாப்பிடுதல் ஆகியவையும் கண்ணிமை துடிப்புக்கு காரணமாவதோடு அதை அதிகப்படுத்தவும் செய்யும். இது ஆபத்தானதும் அல்ல, பல நேரங்களில் சிகிச்சை ஏதும் தேவையில்லாமல் தானாகவே இது நின்றுவிடும். இமை துடிப்பு நிற்க தேநீர் மற்றும் காஃபி போன்ற காஃபைன் சேர்ந்த பானங்களை குடிப்பது, காஃபைன் கலந்த சாக்லேட் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளலாம் அல்லது முற்றிலும் நிறுத்திவிடலாம். 1 அல்லது 2 வாரங்கள் காஃபைனை நிறுத்திவிட்டு கண்ணிமை துடிக்கிறதா என்று கண்காணிக்கலாம். தங்களுக்கு கண்கள் துடிப்பதற்கு மதுபானமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். எனவே கண் துடிப்பு நிற்க மது அருந்துவதை தவிர்த்துக் கொள்ளவும். உடலில் தேவையான அளவு நீர்ச்சத்து குறைபாட்டினால் இந்த கண் துடித்துக் கொண்டே இருக்கும். எனவே தினமும் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் அருந்துங்கள். இவ்வாறு செய்வதனால் இந்த கண் துடிப்பதை தடுத்துவிடலாம். சரியான தூக்கம் இல்லை என்றாலும் கண் தொடர்ந்து அதிகமாக துடித்துக் கொண்டே இருக்கும். எனவே ஒருவருக்கு இரவு தூக்கமானது 7 முதல் 8 மணி நேரம். நல்ல ஆழ்ந்து உறங்குங்கள். குறிப்பாக படுக்கைக்குச் செல்லும் முன்னர் தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு குளிர்ந்த மற்றும் வெதுவெதுப்பான நீரை மாறி இமைகள் மேல் அடித்துக் கொள்ளலாம். ஹைட்ரோதெரபி என்ற இந்த முறையில் தண்ணீரை தெளிக்கும்போது கண்களில் உள்ள இரத்த நாளங்கள் சுருங்கும். வெதுவெதுப்பான நீர் படும்போது இரத்த நாளங்கள் விரிவடையும். அதன் மூலம் கண்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். கையின் நடுவிரலை இமைகள் மேல் பதித்து விரலை வட்டவடிவமாக சுழற்றி அரை நிமிட நேரத்துக்கு 30 வினாடிகள் மசாஜ் செய்யலாம். இது இமைகளில் இரத்த ஓட்டத்தை தூண்டுவதோடு கண் தசைகளை வலுவாக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.